السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 317. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 317ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் கரமி வல் ஜூதி வல் இன்ஃபாக் ஃபி உஜூஹில் கைரி சிகதம் பில்லாஹி தஆலா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இன்னும் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 317ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 4 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது அமல்களில் சிறந்தது எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், இஸ்லாத்தினுடைய அமல்களில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொன்னார்கள், பசித்தோருக்கு நீ உணவளிப்பதும் இன்னும் உனக்கு தெரிந்தவர்களிடத்திலும் அல்லது உனக்கு தெரியாதவர்களிடத்திலும் நீ சலாம் கூறுவது, இந்த 2 காரியமும் அமல்களில் சிறந்த அமலாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அந்த நபருக்கு கற்றுத்தந்தார்கள். இது முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக 40 குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொல்வார்கள், 40 நற்செயல்கள் 40 நற்குணங்கள் என்பது இருக்கின்றது. அந்த நற்செயல்களில் நற்குணங்களில் உயர்வானது எதென்றால், ஒரு பால் தரக்கூடிய ஒரு ஆட்டினை இரவலாக ஒருவருக்கு வழங்குவதாகும். ஒரு ஆடு இருக்கு, சாதாரண ஆடு கிடையாது, பால் தரக்கூடிய, அதன் மூலமாக பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு ஆடு. அந்த ஆட்டினை இரவலாக கொடுப்பது அந்த 40 குணங்களில் சிறந்த ஒரு குணமாக இதுவும் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒருவர் அந்த 40 குணங்களிலிருந்து ஒன்றை அவர் செய்கிறார் என்று சொன்னால், எத்தகையவராக அவர் செய்கிறார்னா, அதன் மூலமாக அந்த கூலியை அவர் ஆதரவு வைத்தவராகவும் அதனுடைய பலனை உண்மைப்படுத்துவராகவும் ஒருவர் அந்த செயலை செய்தால் என்று சொன்னால், அந்த செயலின் காரணமாக அல்லாஹு தஆலா சுவனத்தில் அவரை நுழைய செய்கிறான். அதாவது சுவனத்தில் அல்லாஹு தஆலா சுவனத்தை அந்த நபருக்கு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். மூன்றாவது ஹதீஸாக மீதமானதை செலவு செய் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆதமுடைய மகனே, நிச்சயமாக மீதமானவற்றை செலவு செய்வதுதான் உனக்கு சிறந்ததாக இருக்கும். அப்ப உனக்கு எதெல்லாம் மீதமாக இருக்கின்றது உன்னுடைய செல்வங்களிலிருந்து, அதை நீ செலவு செய்து விடு, அதை பிற மக்களுக்கு நீ கொடுத்து விடு. அதுதான் உனக்கு சிறந்ததாக, அது உனக்கு கைரானதாக இருக்கும். அதை நீ தடுத்துக் கொள்வது, அதில் நீ செலவு செய்யாமல் நீ இருப்பது என்பது உனக்கு அது கெடுதல் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, போதுமானவற்றை வைத்துக் கொள்வதன் மீது உன்னை யாரும் குறைபடுத்த மாட்டார்கள். போதுமானவற்றை கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ கழித்தால் என்று சொன்னால் யாராலும் நீ பழிக்கப்பட மாட்ட. அதனால் உன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செலவு செய்வதன் மூலம் நீ இன்றே துவங்குவாயாக. அப்போ உன்னுடைய செலவை நீ இன்றே நீ துவங்கு. மேலே உள்ள கை, அதாவது கொடுக்கிற கை என்பது கீழே உள்ள கையை விட, அதாவது வாங்குகிற கையை விட சிறந்த கையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருவார்கள்.
நான்காவது ஹதீஸாக நபியிடம் வந்த ஒருவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய நான்காவது ஹதீஸ். இதுல சொல்லித்தராங்க, இஸ்லாமிற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல எதை கேட்கப்பட்டாலும் அதை அவர்கள் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் என்ன கேட்டாலும் சரி, அதை அவர்கள் முழுமையாக கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். இல்லை என்பதாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள், சொல்லாதவராக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லித்தராங்க. அப்போ ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல ஒரு நபர் வருகிறார். ஒரு நபர் வந்து ஒரு ஆட்டை கொடுக்கிறார். எத்தகைய ஆடுன்னு சொன்னா, 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு. அந்த ஒரு ஆட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு அவர் திரும்பி தன்னுடைய சமுதாயத்திடத்துல வராரு. வந்து சொன்னாரு, மக்களே, நீங்கள் முஸ்லிமாகி விடுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறுமையை, அதாவது வறுமையை பயப்படாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் வறுமையை பயப்படாதவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உணவு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் தன்னுடைய சமுதாயத்திடத்தில் போய் சொன்னாராம். அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய பலனை நாடி மட்டுமே அந்த நபர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் ஆனார்களாம். அந்த உலக சரி, ஓகே, சாப்பாடு கிடைக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு உணவு தராங்க, அதனால நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம். இஸ்லாத்தை ஏற்கலன்னு சொன்னா நமக்கு யாரு சாப்பாடு தருவா, அதனால சாப்பாடு கிடைக்குது, பேசாம போயிருவோம் அப்படின்னு இந்த உலக தேவைக்காக வேண்டிதான் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் பின்பு இந்த இஸ்லாத்தில் வந்ததற்கு பின்பு இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தில் உள்ள மற்ற பொருட்களினுடைய செல்வங்களுடைய ஆசையெல்லாம் விட அந்த இஸ்லாம் என்பது அவர்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும். அப்போ அவர்கள் வந்தது எதற்காக? உணவிற்காக வந்தார்கள். இஸ்லாத்தை வருவதன் மூலமாக உணவு என்பது கிடைக்கும் என்பதற்காக வந்தாங்க. ஆனா பின்னாடி அந்த உணவை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை மட்டுமே ஆசை கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு சின்ன விளக்கத்தையும் இந்த ஹதீஸின் மூலம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த 4 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 4 ஹதீஸுகளை பற்றி மாத்திரமே நம்ம பேச இருக்கிறோம். இதற்கான தர்ஜுமா, அதனுடைய கூடுதல் விளக்கம், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 550வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 550வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆஸ் என்பவருடைய மகனான சய்யிதுனா அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீர் ஒன்று அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு, இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ இவர்கள் இருவரும் சஹாபி, வாப்பாவும் மகன் இருவருமே சஹாபியாக நபித்தோழராக இருக்கிறார். அதனால அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அவங்க சொல்றாங்க, அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர், சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்டார், கேள்வி கேட்டார். ஐயுல் இஸ்லாமி கைருன், இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் எது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்டார். சிறந்தது எது யார் சொல்லலாம், இஸ்லாம் மார்க்கத்தில் ரொம்ப சிறந்த அமல் என்பது எது என்று கேட்ட பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், துத்இமு துஆம, நீ உணவு அளிப்பதாகும். நீ பசித்தோருக்கு, இந்த உலகத்தில் உணவு தேவை உள்ளவருக்கு, பசித்தவர்களுக்கு நீ உணவு கொடுப்பது, அது சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். இன்னும் வதக்ரஉ ஸலாம, இன்னும் நீ சலாம் கூறுவது, அலா மன் அரஃப்த, நீ அறிந்தவர்களிடத்தில் நீ சலாம் கூறுவது, வமல்லம் தஅரிஃப், இன்னும் நீ அறியாதவர்களிடத்திலும் நீ சலாம் கூறுவது, இது இஸ்லாத்தில் ரொம்ப சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு முதலாவது சொன்ன விஷயமே துத்இமு துஆம என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். பசித்தோருக்கு நீ உணவளிப்பது ஒரு சிறந்த காரியமாக இருக்கும் இந்த இஸ்லாத்தில். அப்போ
இந்த பாடம் என்பது செலவு செய்வதை குறித்த பாடமாக இருக்கு. நற்செயல், அதாவது நல்ல வழிகளில் செலவு செய்வது, அல்லாஹ்விற்கு பயந்தவனாக நல்ல வழியில் செலவு செய்வது என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு பசித்த ஒரு நபருக்கு சாப்பாடு கொடுப்பது, உணவு கொடுப்பது என்பது ஒரு நல்ல ஒரு காரியம் தானே. அப்போ அந்த நல்ல காரியத்தை நீ செய். அந்த நல்ல காரியத்தை செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில். அதனால் நீ பசித்தோருக்கு நீ உணவளித்துக் கொள், நல்ல காரியத்தில் நீ செலவு செய்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 551வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான்ஹு. இந்த ஹூடைய தமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த 550வது ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸும் அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. கால, அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அர்பஊன ஹஸ்லத்தன், குணங்களால் 40 என்பது இருக்கின்றது. அதாவது 40 குணங்கள் என்பது இருக்கின்றது. அலாஹா, அந்த 40 குணங்களில் உயர்ந்ததாகிறது, மிக உயர்ந்ததாகிறது. மணிஹத்துல் அன்சி, ஒரு பால் தரக்கூடிய ஆட்டினை கொடையளிப்பது. அன்சின்னு சொன்னா பால் தரக்கூடிய ஆடு. அப்ப கனம்னு சொன்னா சாதாரண ஆடு, அன்சின்னு சொன்னா பால் தரக்கூடிய ஆடு. ஒரு பால் தரக்கூடிய ஆட்டினை கொடையளிப்பது அந்த 40 குணங்களில் மிக உயர்ந்த குணமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லித்தராங்க, மாமின் ஆமிலின், செய்யக்கூடியவன் இருந்தும் இல்லை, செய்யக்கூடியவன் இல்லை. எத்தகைய செயலை அவன் செய்கிறான்? யஅமலு பிஹஸ்லத்தின் மின்ஹா, யஅமலு, அவன் செய்கிறான், பிஹஸ்லத்தின் மின்ஹா, அந்த 40 குணங்களிலிருந்தும் ஒரு குணத்தை அவன் செய்கிறான். எத்தகையவனாக? ரஜா சவாபிஹா, அந்த குணத்தின் நன்மையை ஆதரவு வைத்தவனாக அவன் செய்கிறான். இன்னும் தஸ்தீக மவ்ஊதிஹா, மவ்ஊதிஹா, இன்னும் அவைகளுடைய பலனை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் அவன் அந்த 40 குணத்தை அவன் செய்கிறான் என்று சொன்னால், இல்லா அத்கலஹுல்லாஹு தஆலா பிஹல் ஜன்னத, இல்லா அத்கலஹுல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா அவனை சுவனத்தில் நுழைத்தே தவிர அந்த செய்யக்கூடியவன் இல்லை. பிஹல் ஜன்னத, அந்த செயலின் காரணமாக அல் ஜன்னத, சுவனத்தில் அவனை நுழைத்தே தவிர அவன் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இப்படி அந்த 40 குணத்திலிருந்து ஒருவன் அந்த குணத்தை அல்லாஹ்வின் மீது, அந்த அல்லாஹ்வினுடைய கூலியை ஆதரவு வைத்தவனாகவும் இன்னும் அதனுடைய பலனை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் அவன் செய்கிறான் என்றால் அவனை அல்லாஹு தஆலா சுவனத்தில் நிச்சயமாக நுழையச் செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகத் சபக பயானு ஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்பது திட்டமாக முன் சென்று விட்டது. ஃபீ பாபி பயானி கஸ்ரதி துரக்கில் கைரி, பயானி துரக்கில் கைரி என்பதாக, கஸ்ரத்தி துரக்கில் கைரி என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த பாடத்தினுடைய விளக்கத்தில், அப்போ அந்த பாடத்தில் இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்பது முன் சென்று விட்டது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ அந்த பயானு கஸ்ரத்தி துரக்கில் கைர் என்பதாக ஒரு பாடம் முன்னதாக பதிவு செய்யப்பட்டுச்சு, ரொம்ப முன்னாடி. அந்த பாடத்திலேயே இந்த ஹதீஸிற்கான முழுமையான விளக்கத்தை சொல்லிவிட்டார்கள் என்பதனை நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். இப்போ இதுதான் 551வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, எங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து அந்த 40 குணம் இருந்து ஒரு குணத்தை அவன் செய்கிறான். அப்ப அந்த ஒரு குணம் என்ன சொன்னாங்க? அதுல ரொம்ப உயர்ந்தது ஒரு ஆட்டினை கொடுக்கக்கூடியவனா, ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஆடுதான். ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஆட்டினை கொடுப்பது அந்த 40 குணத்தில் சிறந்த குணம் சொன்னாங்க. அப்ப அந்த 40 குணம் வந்து இப்படி இந்த ஒரு குணத்தை அவன் செஞ்சான்னு சொன்னா எப்படிப்பட்டவனாக செய்கிறான்? அல்லாஹுடைய ஆதரவை, அல்லாஹுடைய அந்த கூலியை ஆதரவு வைத்தவனாக வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சுவனம் என்பதே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இது ஒரு நன்மையான காரியம். இப்போ அல்லாஹனுடைய அந்த சவாபை அவன் ஆதரவு வைத்தவனாக இப்படி ஒரு நன்மையான காரியத்தை அவன் செய்கிறான் இல்லையா? இப்ப இந்த நன்மையான காரியத்தை செய்வதன் மூலம் சுவனம் என்பதே கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த பாடம் என்பது நன்மையான காரியத்தில், நன்மையான விஷயங்களில் செலவு செய்வது குறித்த பாடம். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 552வது ஹதீஸ்.
இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் அபி உமாமத சதி இப்னி அஜ்லான் ரதியல்லாஹு அன்ஹு, அபு உமாமா என்று சொல்லப்படக்கூடிய அஜ்லான் என்பவருடைய மகனான சதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த அபு உமாமத் சதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள், யப்ன ஆதம, ஓ ஆதமுடைய மகனே, இன்னக நிச்சயமாக நீ அன்தபதுலல் ஃபதுல, மீதமானதை நீ செலவு செய்வது என்பது கைருல் லக, உனக்கு அதுவே சிறந்ததாக இருக்கும். உன்னுடைய செல்வத்திலிருந்து மீதமான விஷயத்தை நீ செலவு செய், அந்த மீதமான விஷயத்தை செலவு செய்வதுதான் உனக்கு அது நல்லதாக இருக்கும், அது உனக்கு ஹைரானதாக இருக்கும், நலவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இன்னும் அன்தும் சிகஹு, இன்னும் அந்த மீதமானதை நீ தடுத்து வைப்பது என்பது, அதாவது நீ செலவழிக்காம அதை யாருக்கும் கொடுக்காமல் நீ உன்னோடு தடுத்து வைப்பது என்பது ஷர்ருல் லக, உனக்கு அது தீங்களிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப மீதமானது செலவு செய்யறதுதான் உனக்கு கயிறு, அதை தடுத்து வைப்பது என்பது உனக்கு ஷர்ரானதாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் கேட்கலாம், நம்ம பணத்தை நம்ம கொடுக்காம நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன ஷர் இருக்குது, அந்த பணம் நம்மளோட இருக்கும்ல, அந்த பணத்தை கொடுத்தாதான் நம்ம பணத்துல இருந்து நம்ம குறையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேள்வி வைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கிணறு இருக்குதுல்ல, கிணறு, அந்த கிணற்றுல இருந்து தண்ணி எடுக்காமல், அந்த கிணறு முழுவதுமாக ஒரு தண்ணீர் இருக்குது, இல்ல அந்த கிணறு பாதி அளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு கிணறு, அந்த கிணறுல இருந்து தண்ணியே எடுக்காம வச்சிருக்கிறோம், சரி தண்ணி எடுத்தா தண்ணி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கிணத்துல தண்ணியே எடுக்காம விட்டா அந்த தண்ணி என்பது கூடுமா? கூடாது. அந்த அரை கிணறு என்பது அரை கிணறாக தான் இருக்கும், அரை தண்ணி இருக்கக்கூடிய கிணறாக தான் இருக்கும், அது கூடக்கூடியதாகவும் இருக்காது, குறையக்கூடியதாக இருக்காது, அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்கும், அதுல ஒரு வரக்கத்து இருக்காது. அதுவே அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க எடுக்கதான் அந்த கிணறு என்பது ஊற துவங்கும். அப்ப அதை எடுக்கும் பொழுதுதான், அந்த எடுக்குதல் என்ற ஒரு செயல் நடக்கும் பொழுதுதான் அந்த கிணறு என்பது ஊறக்கூடியதாக இருக்குது, ஊற்று எடுத்து அந்த தண்ணீர் என்பது ஊறக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அரை கிணறு என்பது எடுப்பதின் மூலம் முழு கிணறாக ஆகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு. இப்போ இந்த செலவு செய்யும் விஷயத்துல இதேதான், பணம் என்பது நம்ம கொடுக்காம வச்சுக்கிறோம்னு சொன்னா அது நம்மளோடு இருக்கக்கூடியதாக இருக்கும், அது எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளாது, அந்த காசு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அதுவே நம்ம செலவழித்தோம்னு சொன்னா அந்த காசு அல்லாஹு தஆலா இரட்டிப்பாக நமக்கு கூட்டி தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அதனுடைய சவாவை, அதனுடைய நன்மைகளையும் அதனுடைய நற்கூலிகளையும் அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப அததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. இன்னும் வலா துலாமு, இன்னும் நீ பழிக்கப்பட மாட்டாய், அலா கஃபாஃபின், போதுமான விஷயத்தின் மீது நீ பழிக்கப்பட மாட்டாய். அப்ப உனக்கு போதுமான அந்த விஷயத்தை வைத்துக் கொள்வதன் மூலம் நீ பழிக்கப்பட மாட்டாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க, போதுமான விஷயத்தை நீ வைத்து வாழ்வதன் மூலமா உன்னை யாரும் குறைபடுத்த மாட்டார்கள், யாரும் பழிக்க மாட்டாங்க. அதனால் நீ ஆரம்பம் செய், பிமன் தஊலு, நீ யாருக்கு உறவினராக இருக்கிறாயோ அவருக்கு முதலில் செலவு செய்ய துவங்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வல் யதுல் உல்யா, இன்னும் உயர்ந்த கை என்பதாகிறது, கரம் என்பதாகிறது, கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா, தாழ்ந்த கையை விட சிறந்ததாக அதுவே இருக்கின்றது, உயர்ந்த கை என்பது சிறந்ததாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உயர்ந்த கை என்பது கொடுக்கக்கூடிய கை, தாழ்ந்த கை என்பது வாங்கக்கூடிய கை. வாங்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கைதான் ரொம்ப சிறப்புக்குரிய கை என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்துபதல் ஃபதுல கைருல் லக, மீதமான விஷயத்தை நீ செலவு செய்வது உனக்கு அது நலவானதாக இருக்கும், அது உனக்கு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நல்ல காரியத்தில் நீ செலவு செய், அது அதன் மூலமாக உனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதனை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 553வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், மா சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கப்பட்டதில்லை,
அன்னவரிடத்தில் கேட்கப்பட்டதில்லை அலல் இஸ்லாமி ஷைஅன் ஒரு இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கப்பட்டதில்லை இல்லா அத்தாஹு அவர்கள் அதனை கொடுத்தே தவிர கேட்கப்பட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இந்த இஸ்லாத்திற்காக எதை நாடி கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் என்பதனை சொல்லித்தராங்க. அப்போ வலக்கது ஜாஅஹு ரஜுலுன் இன்னும் திட்டமாக ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்தார். வந்து கனமம் பைன ஜபலைனி இரண்டு மலைக்கு மத்தியில் உள்ள ஒரு ஆட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நபருக்கு கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு ஃபரஜஅ அவர் மீண்டு வந்தார். இலா கௌமிஹி தன்னுடைய கூட்டத்தார்களின் பக்கம் அவர் மீண்டு வந்தார். ஃபகால அப்பொழுது அவர் சொன்னார், யா கௌமி கூட்டத்தாரே, அஸ்லிமு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிடுங்கள். இன்ன முஹம்மதன் எனவே நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யுஅதி அதாஅ மல்லா யக்ஷல் ஃபக்ர யார் வறுமையை பயப்படாதவர்களாக இருப்பார்களோ அத்தகைய ஒருவரின் கொடையை கொடுப்பவராக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருடைய சமுதாயத்தாரிடத்தில் அவர் சொன்னார். அப்போ இதற்கப்புறம் அங்க அனஸ் ரலியல்லாஹு சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க இதுல இருந்து வைன் கான ரஜுலு இன்னும் அந்த மனிதர் ஆகியிருந்தால் லைஸ்லிமு திட்டமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றவராக ஆகியிருந்தால் எப்படி மா யுரீது இல்ல துன்யா இந்த உலகத்தை தவிர வேறு எதையுமே அவர் நாடாத இஸ்லாத்தை ஏற்றவராக அவர் ஆகியிருந்தால் ஃபமா யல்பது அவர் தங்க மாட்டார் இல்லா யசீரன் லேசானதாகவே தவிர அவர் தங்க மாட்டார். அதாவது கொஞ்ச நாட்களே தவிர அவர்கள் தங்க மாட்டார்கள். ஆனா ஹத்தா இறுதியில் யகூனல் இஸ்லாமு இஸ்லாம் என்பது ஆகிவிட்டது அஹப்ப இலைஹி அவருக்கு மிகவும் பிரியமானதாக இறுதியில் ஆகும். துன்யா இந்த துன்யாவை விடவும் இந்த உலகத்தை விடவும் ஒமா அலைஹா இந்த உலகத்தில் உள்ளவைகளை விடவும் இந்த இஸ்லாம் என்பது அவர்களுக்கு அதிகம் பிரியமுள்ளதாக இறுதியில் ஆகிவிடும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இதுதான் 553வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல அந்த ஆட்டை கொடுத்துட்டு அந்த நபர் போய் சொன்னாரா இல்லையா தன்னுடைய சமுதாயத்தார்கள்ட்ட, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வறுமையை பயப்படாதவர்களுக்கு விஷயங்களை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எல்லா விஷயத்தையும் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ அந்த மக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தின் மூலம் எப்படி இந்த இஸ்லாத்திற்காக அவங்க வரல, உலகத்தை நாடிதான் அவர்கள் வந்தாங்க. ஆனா பின்னாடி அந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை விடவும் இஸ்லாத்தை அவர்கள் ஆதரவித்தவர்களாக, இஸ்லாத்தை அவர்கள் அதிகம் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக, விரும்பி வைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டாங்க. இப்ப காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த குணம்தான். அப்போ ஒரு கொடுக்குதல் என்ற வழங்குதல் என்ற இந்த குணத்தை கொண்டு ஒரு இஸ்லாம் சமுதாயத்தையே உருவாக்க முடியும் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் நல்ல கொடுக்கிறாரு, இப்போ கஷ்டப்படக்கூடிய ஒரு காஃபிர் இருக்கிறாருன்னு சொன்னா, இறை மறுப்பால் இருக்கிறாருன்னு சொன்னா, அவருக்கு சில நன்கொடைகளை நம்ம வழங்குறோம், அவருக்கு சில செல்வங்களை வழங்கி நம்ம அவரை நல்லபடியாக பார்த்து கொள்கிறோம். நல்லபடியாக பார்த்து கொண்டா அவர் என்ன செய்வாரு, நமக்கு இவ்வளவு விஷயத்தை கொடுக்குறாங்களே, நம்முடைய தேவைகள் எல்லாம் இவர் பூர்த்தி செய்கிறாரு, நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல போகலாம், இஸ்லாம் என்பது ரொம்ப நன்மைக்குரிய ரொம்ப நலவான ஒரு மார்க்கமாக இருக்குதுதான், அதனால நம்ம இஸ்லாம் மார்க்கத்திலே நம்ம போயிடலாம், நமக்கு இதுக்கு தொடர்ந்து இது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் நாடி இஸ்லாத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகளை கொடுத்து இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஹுக்குமுகளை கொண்டெல்லாம் அவர்கள் உள்ளத்தில் இஸ்லாத்தை பிரியமுள்ளதாக ஆக்கிவிடலாம். அப்ப பிரியமுள்ளதாக ஆக்கிவிட்டேன்னு சொன்னா அவங்களுக்கே புரியும், நம்ம சாப்பாட்டுக்காகவும் சில தேவைகளுக்காக தான் இஸ்லாத்திற்கு வந்தோம், ஆனா அதை கொண்டே இஸ்லாம் என்பது எனக்கு ரொம்ப பிரியமானதாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த வழங்குதல் என்ற ஒரு குணத்தை கொண்டு உருவாக்க முடியும் என்ற ஒரு கருத்து என்பது இந்த ஒரு ஹதீஸின் மூலம் நமக்கு புலப்படுகிறது. இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 550வது ஹதீஸ், 551வது ஹதீஸ், 552வது ஹதீஸ், 553வது ஹதீஸ் என்ற இந்த 4 ஹதீஸ்களை குறித்த செய்திகளையும் நம்ம முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 554வது ஹதீஸை குறித்த செய்தி,
அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.